வணக்கம் மக்களே. ஆரணி நாடாளுமன்ற தொகுதி எலெக்ஷன் வந்திருக்கு. நம்மளோட கணேஷ்குமார் அவர் நிற்கிறாரு. அவர் யார் தெரியுமா உங்களுக்குலாம்? சத்தியமா சொல்றேன், எனக்கு அவர் யாருன்னு தெரியாது. உண்மை ஒன்னே ஒன்று சொல்றேன், நானும் வன்னியர் அவரும் வன்னியர். அவர் என் இனம், நான் அவர் இனம். யாரை தம்பி நம்ம நிற்கிறார்? இப்போ யாரை நம்பி திரும்ப நிற்கிறார் அந்த ஊர்ல? நம் சமுதாய மக்களை நம்பி இருக்கிறார். 3 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் கேவலமா இருக்கு, அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. வெக்கமான சூடு சொன்ன எல்லாத்தையும் எழுதிட்டு நிக்கிறோம். 3 கோடி பேர் இருக்கோம். 3 கோடி பேர் இருந்து ஒரு துணை முதலமைச்சராக உள்ள முதலமைச்சர் ஆக வேண்டிய ஒரு இடத்துல இருக்க வேண்டிய நம் வன்னியர் சமுதாயம் ஒரு துணை முதலமைச்சராக உள்ள ஒரு 10 எம்பி இல்ல, ஒரு 15 எம்எல்ஏ இல்ல. காரணம் என்ன சொல்லட்டுமா? காரணம் என்ன தெரியுமா? கோட்டை பிரியாணி 300 ரூபாய் காசு எவன் கொடுக்கிறானா அவனுக்கு ஓட்டு. ஆனா எதுவுமே செய்யல. வன்னியர் சமுதாயம் எதுவுமே செய்யல. வன்னியருக்கு ஒண்ணுமே செய்யல. நீ என்னடா செஞ்ச? வன்னியர் உன்னை நம்பி நிக்கிறான், அவனுக்கு நீ என்ன செஞ்ச? கேவலம் 300 ரூபாய் காசுக்கு கோட்டுக்கும் பிரியாணி தானே விலை போன. அப்புறம் எங்க வருவான்? உனக்கு நல்லது செய்வான். அவனால எப்படி செய்ய முடியும்? அதிகாரம் கையில இல்லாம அவனால என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியுமா? அவன் யார் சார் பண்ணாலும் நிக்கட்டையா, என்ன வேணாலும் பண்றையா, நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? ஒரு ஊர்ல ஒரு கோயில மூடினாங்க, தெரியல எந்த கோயில் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? 500 ரூபாய் 300 ரூபாய் பிரியாணி வந்து மறந்துடுவீங்களா? மறந்துடுங்க. அப்புறம் என்ன பண்றது? குத்துது குழாயுது. வந்தா கோயில மூட்டான், போயிட்டான். ஓதான் செய்வா, மூடதான் செய்வா. உங்கள்கிட்ட ஒத்துமையில அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. 300 ரூபாய் பிரியாணி குத்தா நீ ஓட்டு போடணும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப என்ன பண்ணுவான்? உன்னை அடிச்சு உதச்சி உட்கார வச்சு தலையில கொட்டிக்கிட்டே இருப்பான். கொட்டுவானா கொட்ட மாட்டானா? கொட்டதான் செய்யும். நீ என்ன பண்ணணும்? உனக்கான நேரம். நாங்களாம் ஒத்துமாடா, வண்டியெல்லாம் ஒத்துமாடா. என் ஆள் இல்லைன்னா அவனுக்கு தானே ஓட்டு போடுவேன், என் சொந்தத்துக்கு தானே ஓட்டு போடுவேன், என் ரத்தத்துக்கு தானே ஓட்டு போடுவேன். அவன் என்னை அடிச்சு கொன்னா கூட பரவாயில்ல, அவனுக்கு தானே ஓட்டு போடுவேன். என்னைக்கு நீங்களா நிக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த சமுதாயம் உருப்படும். எனக்கு என்ன எனக்கு என்ன எனக்கு என்ன வந்தான், எவனோ ஒருத்தருந்து வந்தான், எவனோ அவனை அமிச்சான், 500 ரூபாய் கொடுத்தான், பிரியாணி கொடுத்தா பாட்டு முடிஞ்சு போச்சு. இது ஒரு பொழப்பா? இது ஒரு பொழப்பா? வன்னியர் சமுதாயம் ஒரு காலத்துல எப்படி வாழ்ந்த சமுதாயம் இன்னைக்கு சுவார்த்துக்கு சிங்கடிக்கிறோம்டா. யாரால? உங்களோட ஒற்றுமை. அதனால நீங்க ஒற்றுமை இருந்தால் ரத்தம் கொதிக்கல. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தோ எனக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் எப்படி வாழ போறதுதான் எனக்கு முக்கியம். இனி ஒவ்வொரு ஓட்டும் நம் சமுதாய மக்களுக்காக மட்டும்தான் இருக்கணும். நம் சமுதாயத்தை சார்ந்தவன் யாருன்னு பார்க்கணும். அதுக்காக பொய்யா ஓட்டு வாங்கறதுக்காக இருந்து நிறுத்துவானுங்க நம்மாலேயே. அவன் யாரா இருப்பான்? 10.5 தடுத்து நிறுத்துறவன். எத்தனை ஜாதிகள் ஒண்ணு சேர்ந்து நமக்காக கோர்ட்ல வாழணும் தெரியுமா? வன்னியர்களே, 100க்கும் மேல ஜாதிகள் ஒண்ணு சேர்ந்து நம்மளோட 10.5 ரத்து பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல வாழனாங்க காசு கொடுத்து. அத முன்னின்னு கொண்டு போனவன் யார் தெரியல. அவன் கூட ஒரு ஆளுக்கு நிறுத்துவான் நம்ம ஜாதின்னு சொல்லி. ஏமாந்துராத ஏமாந்துராத, ஏமாந்தது போதும். ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, கடைசியா சொல்றேன். இதே தமிழ்நாட்டுல எந்த ஒரு முஸ்லிம் ஆட்சியோ இல்ல அவங்களோட சாமியை பத்தியோ கேவலமா நினைச்சு பேசிக்கனா, எந்த கிறிஸ்டினி ஆட்சி, எந்த கிறிஸ்துவ மதத்தை பத்தி ஆட்சி எவனாச்சும் தப்பா பேசியிருக்கானா? எவனும் பேச மாட்டான். ஆனால் இந்து கோயில்னா அசிங்கம் சொன்னானா? சொன்னா இந்துக்கள்னால விபச்சாரி மகன் ஒருத்தன் சொன்னானா? நான் சொல்லல, அவன் சொன்னானா? ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப நம்மள விபச்சாரி மகனா? இந்துக்களே நம்மள விபச்சாரி மகனா? இது வன்னியருக்கான பதிவு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் சொல்றேன். விபச்சாரி மகன். அப்ப எங்க அம்மா தேவடியாளா? இப்ப எங்க அக்கா தங்கச்சியில தேவடியாளா? என்னடா நியாயம்? என்னடா பேசுற? ஒரு பொது மேடையில பேசுறோம். அப்ப எங்க இருந்து வந்தது அவனுக்கு தைரியம்? இந்துக்களுக்கும் சரி, பொதுவா
இருந்தாலும் சரி, ஒற்றுமை இல்ல. இந்த எலெக்ஷன் தக்க பாடத்தை நீ கத்துக் கொடுத்தே ஆகணும். அவ்வளவுதான் சொல்ல முடியும். நன்றி.